ஜிலேபி குட்டி ஜிலேபி. நேற்று வந்துருந்து. ரைட்டு. இந்த மீன் பேர் ஜிலேபி. ஜிலேபி. டெய்லி இங்கே தான் பிடிப்பீங்களா? ஒரு டெய்லி வந்துடுவீங்க. மற்ற எங்கேயும் போகணும். மற்ற மக்களே இங்கே நம்ம தம்பியை சமைச்சு இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை வாங்க நம்ம போய் பார்ப்போம். வந்து ஒரு ஸ்பாட்டோட ஏரியா வாங்க. சரியா சரியா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பயணிக்க போகிற இடம் எங்கன்னா, மதுரை டு நத்தம் போகிற வழியில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலத்துக்கு பாசன வசதியாக அமைஞ்சிருக்க இந்த சத்திரப்பட்டி வாய்க்காலுக்கு தாங்க. இந்த தண்ணி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் திரு ஜான் பென்னிக்விக் அவர்களால் கட்டப்பட்ட முல்லை பெரியார் டேம்ல இருந்து தென் தமிழக மக்களுக்காக பாசனத்துக்காகவும் குடிநீர் தேவைக்காகவும் திறந்து விடப்படுதுங்க. முல்லை பெரியாரில் இருந்து திறக்கப்படுற இந்த தண்ணி தேனி மாவட்டத்தில் கட்டப்பட்ட வைகை டேமுக்கு டனல் மூலியமாக வந்து சேருது. அங்கேருந்து தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், அப்புறம் ராம்நாடுக்கு திறந்து விடப்படுதுங்க. விவசாயிகளோட உயிர் நாடியாகவும் இந்த தண்ணி கருதப்படுது. வைகை டேம்ல இருந்து வர்ற ஒரு சின்ன கிளை தான் இந்த சத்திரப்பட்டி வாய்க்கால். அங்கே தான் நம்ம இப்போ குளிக்க போகிறோம். இல்லை அங்கே கூட மீன் டிஸ்டர்ப் ஆகும். வணக்கம் மக்களே, நாங்கள் இப்போ முல்லை பெரியார்லேருந்து திறந்து விடுற தண்ணி வைகை டேமுக்கு வந்து அதிலேருந்து மதுரை, சிவகங்கை, ராமநாடு பாசனத்துக்காக 2 டனல் திறந்து விட்றாங்க மதுரைக்கு. அதாவது வைகை டேம்லேருந்து அதில் திறந்து விடுற ஒரு டனல் தான் இது. ஒரு டனல் தான் இது. இங்கிட்டு இருக்க பாசனத்துக்காக திறந்து விடுற தண்ணி. இப்போ நாங்கள் மதுரையிலேருந்து இங்கே வந்திருக்கோம். இந்த இடத்த சும்மா குளிச்சுட்டு போகலாம் தான் மதுரையிலேருந்து வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தம்பியெல்லாம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜிலேபி மீன் பிடிச்சி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆனால் வேறு இடத்துக்கு வேலைக்கு வந்தவங்க. அந்த வேலை நேர கேப்பில் இங்கே வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே நம்ம அவங்களோட சேர்ந்து அவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க அப்படின்றத குளிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணலாம். ரைட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். ஹலோ. ஆக்சுவலி நான் மதுரை தான். நேட்டிவ் மதுரை தான். நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப வருஷமாகவே. நாங்கள் சென்னையிலேருந்து வந்துட்டு நேற்று வந்துட்டு சும்மா எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்துடும்போது இந்த ஏரியாவுக்கு வரும்போது சத்திரப்பட்டியில் இந்த ஆற்று ஓரத்தில் செம்மையாக இருக்குது. நல்ல க்ளீன் அண்ட் கிறிஸ்டல் வாட்டராக இருக்குது. நல்லா குப்பை எதுவுமே கிடையாது. பசங்களோட ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா, வீக் டேஸில் வந்தீங்கன்னா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். பசங்களோட வந்தோன்னா நீங்கள் வீக்கெண்டில் பயங்கர என்ஜாய் பண்ணலாம். எல்லா அக்சஸ் இருக்குமே, சாப்பாடு, ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கு. ப்ளஸ் நாங்கள் மீன் இது பார்த்தோம். மீனுமே பயங்கரமாக குவாலிட்டியாக இருக்குது. பிடிச்சாங்க. என்ன மீன்? ஜிலேபி மீன் வந்துட்டு 1 கிலோ பிடிச்சிட்டாங்க ½ அன் ஹவரில். செம்ம பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ப்ளஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த பசங்களோட செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தனியாக குளிக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இடமும் இருக்குது. பசங்களுக்கு தனியாக இடம் இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வந்தீங்கன்னா வந்தால் தான் பார்த்தா தான் தெரியும் இந்த இடத்த என்ஜாய்மெண்ட்டு. நீங்கள் பார்த்த வியூ பார்த்தீங்களா? நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. மதுரை சத்திரப்பட்டியில் வரணும் பார்த்தீங்களா? இன்னொன்று என்ன ப்ளஸ் என்னென்னா, பைக்கு காருக்கு காருமே செம்மையாக வரலாம். பைக்கு அந்த பார்க்கிங்க்கு எல்லாமே செம்மையாக இருக்குது. நம்ம வர்ற பிளேஸுமே எனக்கு கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக இருக்குது. ஆல்வேஸ் வெல்கம் யூ. சிவா என்ன புழுவை காட்டுங்க. ரைட்டு, அப்படியே காட்டுங்க குக்கியோட. தம்பி புழு வச்சிருக்காப்புல. இப்போ மீன் பிடிக்க போகிறோம் நாங்கள். புடிஸ்டாப்ல இங்க பாருங்க. ஒரு சூப்பர்.
சூப்பர். வியூ இல்லை இதே தண்ணினே அப்படியே மேலாலேயே தெளிவாக இருந்துச்சு. சரிதா சரிதா அதுக்கு செம்மையா நல்லா இருக்கு. குளிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. மற்ற இடத்துல பார்த்தா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன் இங்க அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நல்லா என்ஜாய்ஃபுல்லா இருக்கும். பார்த்தாலே தெரியும் நல்லா. இந்த வியூ நல்லா இருக்கு. அப்படியே இங்கிட்டு காட்டு சொல்லிட்டாங்க. சத்திரப்பட்டிக்கு வாங்க, சந்தோஷமா இருங்க. செம்மையா சாமி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பயங்கரமா. மீன் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஜிலேபி வந்து ஒரு நாளைக்கு 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ கொடுப்பாங்க. அப்படி சொல்லணும். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ½ கேஜி பிடிச்சிருக்காங்க இப்போதைக்கு. ஜிலேபி குட்டி ஜிலேபி. நேற்று வந்திருந்தீங்களா? எவ்வளோ பிடிச்சிங்க மீன்? 1 கிலோ. 1 கிலோ. பெருசா எல்லாமே இந்த சைஸ் தானா? பெருசு. இதுல ஒன்னு போட்டு எடுத்துருங்களா? 1 கிலோ எடுத்துருங்களா? நேற்று 3 தூண்டு. இன்னைக்கு ஒரு நாள் தோண்டி போட்டு எடுத்துருங்களா? அப்படி சாப்பிடுறீங்களா நீங்க? அதுக்கு ஆக்சுவலி நம்ம வந்து வீடியோ டேக் எடுக்க மாட்டாங்க. எடிட் பண்ணுவாங்க. எடிட் பண்ணும்போது தெரியும் யாரை இதை எடுத்து நம்ம அலூரில்ண்ணா, அலர்வயில் மதுரை. மதுரை அலூர்வில் ஆட்கள் வந்து நம்ம தண்ணி ஸ்லோவாக தான் இருக்குது. எல்லாரும் நல்லா குளிக்கலாம். மக்கள் வந்தால் நல்லா ஃப்ரீயாக எல்லாம் குளிச்சுட்டு குழந்தைகிட்ட கூட எல்லாம் என்ஜாய் பண்ண ஒரு வியூ, நல்லா வியூ இது. பக்கம் தான் நம்மளுக்கு. இன்னும் மதுரை வந்து இங்கே வரக்க ஒரு 15 கிலோமீட்டர் தான். நம்ம கழுந்தருவியில் சத்திரப்பட்டின்னு ஒரு ஏரியா. அது உள்ள சின்ன ஆற்றுக்களில் இது மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. எல்லாரும் மக்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். வர ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். நல்ல ஒரு லொக்கேஷனில் ஒரு வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க வர்றவங்க? மேக்ஸிமம் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி சாப்பிடாம நல்ல ஒரு வியூ வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு போகலாம். நல்ல ஒரு ஒரு ஸ்பாட்டு இந்த இடம். ஆமாம், இது வந்து முக்கியமானது, ஒரு மறக்க முடியாத ஒரு ஏரியாவது. நல்லா இருக்கும். எல்லோரும் வாங்க. இந்த ஒரு வீடியோ வந்து எல்லாம் லைக் பண்ணுங்க. நீங்கள் போக மாட்டீங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் முத்து. முத்து. ஊர்? ஊர் நாய்க்கன்பட்டி, அலர்கோவில். சரி சரி, அலர்வில். அலர்கோவில். மீன் நல்லா வரும். மீன் நல்லா வரும். சூப்பராக டேஸ்ட்டு நல்லா இருக்கும். மக்களே, இங்கே நம்ம தம்பியை சமைச்சு இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது வாங்க நம்ம போய் பார்ப்போம். வீடியோ எடுக்குது. தம்பியே இங்கே சிக்கன் சமைச்சிருக்காங்க. ஒரு கும்முன்னு சிக்கன் சமைச்சு, வேற சாப்பாடு சோறு கிரேவி மட்டும்தானா? எங்கேருந்து வரீங்க? பிரியாணி சரி சரி. இருக்கப்பா, அருமையாக இருக்குண்ணே. செம்மையாக சமைச்சிருக்காங்க தம்பி. அவளுக்கு ஃபேவரட்டு செம்மையாக இருக்குது. இந்த ஆத்துக்கால் வியூவில் தம்பி அதிகமாக நல்லா சமைச்சு சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஒரு ஸ்பாட்டோட ஏரியா. வாங்க எல்லாரும், மக்கள் எல்லோரும் வாங்க. நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி.
பார்த்துட்டு வந்தது தான். அண்ணன் வந்துட்டார். சத்திரப்பட்டிக்கு வாங்க மக்கள் எல்லாரும். சொல்லுங்க ப்ரோ. இல்லை இப்படின்னு சத்திரப்பட்டிக்கு வாங்க, என்ஜாய் பண்ணி நல்லா குளிக்கலாம். நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு ஸ்பாட்டு இது. பள்ளம் பள்ளம் பள்ளம். நல்லா